மகாபாரதம் 13. மகா பூதங்களின் பகுத்தறிவு. சுகர் கேட்டார், ஓ மகா முனிவரே, ஆன்மீக ஆற்றல் என்றால் என்ன என்பதை எனக்கு இன்னும் விரிவாக விளக்குங்கள். ஆன்மீக ஆற்றல் எப்படி இருக்கிறது, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வியாசர் கூறினார், தந்தையே, வேதங்களில் மனிதனுக்கு ஆன்மீக சக்தி என்று கூறப்படுவதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். அதன் விவரங்களை கேளுங்கள். பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் வானம் ஆகியவை தனிமங்களில் சிறந்த பூதங்களாக கருதப்படுகின்றன. அவை கடலின் பெரிய அலைகள் போன்றவை. ஒரு ஆமை அதன் கைகால்களை நீட்டி மீண்டும் அவற்றை பின்வாங்குவது போல, பெரிய பூதங்கள் தன்னை விட நுட்பமானவற்றிலிருந்து எழுகின்றன, அவற்றுடன் இணைகின்றன. எனவே தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இந்த முழு உலகமும் ஒரு சிக்கலான நிறுவனம். அவை படைப்பு மற்றும் கலைப்பில் அந்தந்த வடிவங்களை எடுக்கின்றன. அனைத்து உயிரினங்களிலும் 5 பெரிய பூதங்கள் இருந்தாலும் பிரம்மா அவற்றை அவற்றின் கர்மாவின் படி வித்தியாசமாக படைத்துள்ளார். சுகர் இங்கே கேட்கிறார், தந்தையே, பிரம்மா உடலில் அதே 5ஐ உருவாக்கியுள்ளார் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? புலன்களும் குணங்களும் வேறுபட்டவை அல்ல என்பதால் அவற்றை பெரிய பூதங்களின் செயல்களாக எவ்வாறு அடையாளம் காண முடியும்? வியாசர் கூறினார், இதை நான் உங்களுக்கு அப்படியே விளக்குகிறேன், ஒரே மனதுடன் கேளுங்கள். ஒலி மற்றும் அதன் துண்டுகள், இவை அனைத்தும் வானத்திலிருந்து உருவாகின்றன. உயிர் பரிவர்த்தனைகள் மற்றும் தொடுதல், இவை அனைத்தும் காற்றின் 3 குணங்கள். வடிவம், கண் மற்றும் நெருப்பு 3 பிரகாசங்களால் ஆனது. சுவை உணர்வு மற்றும் பாசம், இவை அனைத்தும் தந்தையின் குணங்கள். மனம் மற்றும் உடலின் கீழ்ப்பகுதி, இவை பூமியின் குணங்கள். புலன்களால் ஆன உடல் எவ்வாறு 5 கூறுகளால் ஆனது என்பதை விளக்கப்பட்டுள்ளது. தொடுதல் என்பது காற்றின் தரம், சுவை என்பது சுவையின் தரம், வடிவம் என்பது பிரகாசத்தின் தரம், வானத்திலிருந்து தோன்றும் குணம் ஒலி. மனம், புத்தி, இயற்கை, இவை 3ம் வானத்திலிருந்து வந்தவை. அவை குணங்களின் செயல்பாட்டிற்கு சொந்தமானவை. அவை ஒருபோதும் குணங்களை மீற முடியாது. ஒரு ஆமை அதன் கைகால்களை நீட்டி அவற்றை கட்டுக்குள் வைத்திருப்பது போல, புத்தி புலன்களை உருவாக்கி அவற்றை அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. கால் விரல்கள் முதல் உச்சந்தலை வரை எதை பார்த்தாலும் இந்த புத்தி ஒரே நேரத்தில் வியாபாரம் செய்கிறது. புத்தி என்பது பேச்சு மற்றும் புலன்களின் குணங்களில் வர்த்தகம் செய்வது. மனம், இது 6வது புலன்கள் புத்தியின் வேலை. புத்தி இல்லை என்றால் குணங்கள் எங்கே? ஒரு மனிதனுக்கு 5 புலன்கள் உள்ளன. அறிந்தவர்கள் மனம் 6வது என்றும் புத்தி 7வது என்றும் கூறுகிறார்கள். க்ஷேத்ரஜ்ஞன் கூட 8வது என்றும் அழைக்கப்படுகிறது. கண் பார்ப்பதற்கு, மனம் சந்தேகிப்பதற்கு, புத்தி தீர்மானிப்பதற்கு. இவற்றின் சாட்சி க்ஷேத்ரஜ்ஞன். ரஜஸ், தமஸ், சத்வ, இந்த 3ம் அவற்றின் காரண இயல்பிலிருந்து எழுகின்றன. அவை எல்லா உயிரினங்களிலும் பொதுவானவை. இவை அங்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவற்றில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அமைதியானதாகத் தோன்றும் மற்றும் தூய்மையாகத் தோன்றும் எவையும் சத்வ குணத்தின் செயல் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் எந்த பொருளோ அல்லது மனமோ துக்கமாகத் தோன்றுகிறதோ அதை ரஜ குணத்தின் செயல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மாயையுடன் தொடர்புடையது அல்லது கற்பனை செய்ய முடியாதது என்று புரிந்து கொள்ள முடியாதது தமோ குணத்தின் செயல் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் அதிகப்படியான மகிழ்ச்சி, அன்பு, பேரின்பம், சமநிலை மற்றும் மன அமைதி திடீரென்று எழுந்தால் அது நற்குணத்தின் செயல் என்று கருதப்பட வேண்டும். பெருமை, பொய், பேராசை, பற்று, கவனக்குறைவு, அறியாமை மற்றும் சோம்பல் அனைத்தும் ரஜசின் செயல்பாடுகள். பற்று, பொறுமையின்மை, அறியாமை ஆகியவை திடீரென எழுந்தால் இவை அனைத்தும் இருள் குணத்தின் செயல்பாடுகள். புலன், இயல்பு, ஆண் ஞானம் ஆகியவற்றின் அதிகரிப்பு. வியாசர் கூறுகிறார், மனம் ஒரு தீர்மானத்தை உருவாக்குகிறது. புத்தி தீர்மானிக்கிறது. இதயம் இனிமையானது என்ன என்பதை அறிகிறது. கடந்த கால கர்மாவின் உத்வேகம் 3 வகையாகும். மனிதனில் அறிவு மிக முக்கியமான விஷயம். அது தன்னுள் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கும் போது அது மனமாகிறது. புலன்களின் பிரிவின் காரணமாக புத்தி பின்வருமாறு மாறுகிறது. கேட்கும்போது அது தொடு உணர்வாக மாறுகிறது. தொடும்போது அது தொடு உணர்வாக மாறுகிறது. பார்க்கும்போது அது பார்வை உணர்வாக மாறுகிறது. சுவைக்கும்போது அது சுவை உணர்வாக மாறுகிறது. முகரும்போது அது வாசனையின் உறுப்பாக மாறுகிறது. இவ்வாறு புத்தி வெவ்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகிறது. இந்த மாற்றங்கள் புலன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புருஷன் அவற்றில் தெரியவில்லை. புத்தி 3 நிலைகளிலும் தோன்றி புருஷனிடம் தஞ்சம் அடைகிறது.
பின்வருமாறு: சில நேரங்களில் அது மகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரங்களில் அது சோகமாக இருக்கும். மீண்டும் மகிழ்ச்சியோ துக்கமோ இல்லை. அத்தகைய ஒரு அறிவு ஆறுகளை வளர்க்கும் கடலைப் போலவும் அவை அனைத்தையும் விட பெரியதாகவும் இருக்கும் உணர்வு நிலையில் அது இந்த 3 உணர்வுகளையும் கடந்து செல்கிறது. அது எதையாவது விரும்பும் போது அது மனமாகிறது. இவை வெவ்வேறு நிலைகள் என்பதை புத்தி அறிந்து கொள்ள வேண்டும். துறவி புலன்களை முழுமையாக வெல்ல வேண்டும். புத்தி இந்த புலன்களுடன் ஒன்றாகும், மேலும் அது எதை துரத்துகிறதோ அது அதனுடன் ஒன்றாகும், மேலும் அந்த குறிப்பிட்ட பொருளில் வேறுபாடு இல்லாமல் ஒன்றுபட்டுள்ளது. என்னென்ன உணர்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த 3லும் அடங்கியுள்ளன. ஒரு வண்டியின் நெம்புகோல்கள் தண்டவாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதைப் போலவே அனைத்து உணர்வுகளும் இந்த 3உடனும் இணைக்கப்படுகின்றன. புத்தியில் தஞ்சம் புகுந்த புலன்கள் திடீரென்று பொருளுடனான தங்கள் உறவிலிருந்து வெளியே வரும்போது மனம் அவற்றை ஒரு விளக்கைப் போல காட்டுகிறது. இவை அனைத்தும் இந்த இயல்புடையவை என்பதை உணர்ந்தவன் இந்த விஷயத்தில் மயக்கப்படுவதில்லை. அவன் எப்போதும் துக்கத்திலிருந்தும் மகிழ்ச்சியிலிருந்தும் விடுபட்டவன். தீயவர்கள், தூய்மையற்ற இதயம் உள்ளவர்கள் அல்லது காமவெறி கொண்டவர்கள் புலன்கள் மூலம் இந்த ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் மனதின் மூலம் புலன்களை கட்டுப்படுத்தும்போது விளக்கின் ஒளியில் பொருள் காணப்படுவது போல ஆன்மா பிரகாசித்து அவனுக்கு தோன்றுகிறது. இருள் நீங்கிய பிறகு அனைத்து விலங்குகளுக்கும் ஒளி தெரியும். தண்ணீரில் நீந்திய பறவை தண்ணீரின் பற்றுதலிலிருந்து விடுபட்டது போல விடுதலை பெற்ற யோகி குணங்களின் குறைபாடுகளில் பற்றுதல் கொள்வதில்லை. அதேபோல் ஒரு ஞானி விஷயங்களை அனுபவித்தாலும் எல்லாவற்றிலும் ஆர்வமற்றவனாக இருக்கிறான். எனவே ஜடப்பொருட்களின் பற்றுதலிலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறான். அவன் கடந்த கால செயல்களின் விளைவுகளை கைவிட்டு எப்போதும் சுயத்தில் மூழ்கி இருக்கிறான். எல்லா உயிரினங்களும் ஆன்மாவாக இருப்பதால் அவை குணங்களுடன் தொடர்புடையவை அல்ல என்பதால் அவை குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஆன்மா சில நேரங்களில் புத்தியையும் குணங்களையும் நகர்த்துகிறது. குணங்கள் ஆன்மாவை அறியாது, அது எப்போதும் குணங்களை அறிவதுதான். அது தெளிவாகவும் குணங்களை அவை உள்ளபடி அறிந்ததாகவும் இருக்கிறது. சாரப்புலத்தை நுட்பமாக அறிந்தவர்களுக்கு இந்த வேறுபாடு உண்டு. ஒருவர் குணங்களைப் பற்றி கருதுகிறார், மற்றொன்று அவற்றை பற்றி கருதுவதில்லை. இரண்டும் இயற்கையால் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தாலும் அவை வேறுபட்டவை. ஒரு மீன் தண்ணீரிலிருந்து வேறுபட்டது போல, ஒரு நத்தை மாம்பழத்திலிருந்து வேறுபட்டது போல அது ஒன்றாக இணைந்திருந்தாலும், ஒரு நத்தை வாழைப்பழத்திலிருந்து வேறுபட்டது போல அது ஒன்றாக இணைந்திருந்தாலும், இவை இரண்டும் ஒன்றாக இணைந்திருந்தாலும் வேறுபட்டவை. அறிவை அடைவதும் ஞானியின் பண்புகள் மற்றும் மகிமையும். வியாசர் கூறினார், உண்மை குணங்களை உருவாக்குகிறது. களத்தை அறிந்தவர் சுதந்திரமானவர். மாறிவரும் அனைத்து குணங்களுக்கும் அலட்சியமாக இருக்கிறார், அவற்றை விட உயர்ந்தவர். ஒரு சிலந்தி அதன் நூலை சுழற்றுவது போல உண்மை இந்த குணங்கள் அனைத்தையும் அதன் இயல்பால் உருவாக்குகிறது. சிலர் இந்த குணங்கள் தொலைந்தாலும் மறைந்துவிடாது என்றும் அவற்றின் போக்கு அந்த நேரத்தில் தெரியவில்லை என்றும் கூறுகிறார்கள். மற்றவர்கள் அந்த நேரத்தில் அவை மறைந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள். இந்த இரண்டு கருத்துகளையும் ஒருவர் கருத்தில் கொண்டு ஒருவரின் சொந்த புத்திசாலித்தனத்தின்படி முடிவு செய்ய வேண்டும். இந்த வழியில் ஆன்மா ஒரு கருப்பையாக மாறுகிறது. ஆன்மா தொடக்கங்கள் இல்லாதது. அவரை அறிந்த ஒருவர் எப்போதும் கோபம், இன்பம், பொறாமை இல்லாமல் செயல்பட வேண்டும். இந்த வழியில் கவலைகள் நிறைந்த மனதின் கடினமான நிலையற்ற இதய நாணை துண்டித்து ஒருவர் துக்கம் மற்றும் சந்தேகத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தரையில் இருந்து நழுவி முழு ஓடும் நதியில் மூழ்கும் அறியாமை மக்கள் துன்பப்படுவது போல இந்த அறியாமை மக்கள் தாங்கள் துன்பப்படுவதை அறிவார்கள். ஆனால் திடமான தரையில் நடக்கும் ஒருவர் தான் நடக்கும் நிலத்தின் தன்மையை புரிந்து கொண்டதால் துன்பத்தை அனுபவிப்பதில்லை என்பது போல, ஆன்மாவின் தூய உணர்வை அடைந்த ஒருவரும் சம்சாரத்தின் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. இவ்வாறு விலங்குகளின் வருகை மற்றும் புறப்பாட்டை நன்கு புரிந்துகொண்டு அவற்றின் நிலைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்துகொள்பவர் மிகுந்த அமைதியை அடைகிறார். இது ஒரு மனிதனின் பிறப்பின் தகுதி. ஒரு பிராமணரின் கூட சுய அறிவு மற்றும் அதை அடைய போதுமான அமைதி. அறியாமைக்கு மிகப்பெரிய காரணம் எதுவோ அது ஞானிகளுக்கு பயத்திற்கு மிகப்பெரிய காரணம் அல்ல. ஞானிகளின் நித்திய பாதையை விட உயர்ந்த பாதையை யாரும் அடைய முடியாது. மக்கள் மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்க்கிறார்கள், அதை பற்றி சந்தேகிக்கிறார்கள், அவர்கள் அதை பார்த்து துக்கப்படுகிறார்கள்.
ஆனால் அவர்கள் செய்ததற்கும் அவர்கள் செய்யாததற்கும் உள்ள விளைவுகளை அறிந்த ஞானிகள் துக்கப்படுவதில்லை. பாருங்கள், விளைவுடன் தொடர்பு இல்லாமல் ஒருவர் எந்த செயலை செய்தாலும் அது அவரது முந்தைய செயல்களை ரத்து செய்கிறது. அதேபோல் காமவெறி கொண்ட ஒருவரின் செயல்கள் விருப்பு வெறுப்புகளையோ அல்லது வெறுப்புகளையோ உருவாக்குவதில்லை. உயர் தர்மம் அறிவின் மூலம் விடுதலை. சுகர் கூறினார், எந்த தர்மம் எதை விட பெரியது? எந்த தர்மம் எல்லாவற்றிலும் பெரியது என்று சொல்லுங்கள். இதற்கு வியாசர் கூறினார், பண்டைய முனிவர்கள் காட்டிய அனைத்திலும் மிக பெரிய தர்மத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். ஒரு தந்தை தனது குழந்தைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல எங்கும் அலைந்து திரிந்து மனதை அழிக்கும் புலன்களை புத்திசாலித்தனத்தால் அடக்க வேண்டும். மனதையும் புலன்களையும் ஒருமுகப்படுத்துவதே மிகப்பெரிய தவம். தர்மம் மற்ற எல்லா தர்மங்களையும் விட பெரியது. அதுதான் உச்ச தர்மம். மனதை ஞானத்தால் ஆட்கொண்ட 6 புலன்களையும் அடக்கி பல விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் தன்னில் திருப்தி அடைய வேண்டும். புலன்கள் விஷயங்களிலிருந்து விலகி அந்தந்த இடங்களில் நிற்கும்போது உங்கள் சொந்த ஆன்மாவிற்குள் நித்தியமான உச்ச ஆன்மாவை நீங்கள் காண்பீர்கள். ஞானிகளும் சிறந்த பிராமணர்களும் சர்வ ஆத்மாவான பரம ஆத்மா புகையற்ற நெருப்பைப் போல பிரகாசிப்பதை காண்கிறார்கள். பூக்கள் மற்றும் பழங்களால் மூடப்பட்ட பல கிளைகளை கொண்ட ஒரு பெரிய மரம் அதன் பூக்கள் எங்கே அதன் பழங்கள் எங்கே என்று தெரியாதது போல உயிருள்ள ஆன்மா நான் எங்கே போகிறேன், நான் எங்கிருந்து வந்தேன் என்று அறியாதது போல அவரிடமிருந்து வேறுபட்ட ஒரு உள் ஆன்மா இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அறிவார். மனிதன் தனக்குள் பிரகாசிக்கும் அறிவின் ஒளியால் ஆன்மாவை உணர்கிறான். அதேபோல் நீங்களும் அந்த ஆன்மாவை உங்களுக்குள் கண்டுபிடித்து எல்லாம் அறிந்தவர்களாகவும் மனமற்றவர்களாகவும் மாறுங்கள். இந்த சம்சார நதி உலகில் எங்கும் பாய்கிறது. அதில் 5 புலன்கள் எனப்படும் முதலைகள் உள்ளன. மனதின் நோக்கம் அதன் கரை. அது பேராசை மற்றும் பற்றுதல் என்ற புல்லால் மூடப்பட்டிருக்கும். காமம் மற்றும் கோபத்தின் பாம்புகள் இங்கே சறுக்குகின்றன. உண்மை அதன் வாசல். அது ஆரோக்கியமற்றவற்றால் தொந்தரவு செய்யப்படுகிறது. கோபம் அதில் உள்ள சேறு. அதுதான் பெரிய நதி. அது எங்கிருந்து தோன்றியது என்று தெரியவில்லை. அது வேகமாக பாய்கிறது. பண்பாடற்ற மனம் அதை கடக்க முடியாது. காமம் எனப்படும் முதலைகள் நிறைந்த இந்த நதியை அறிவு சக்தியால் கடப்பவராகுங்கள். அது சம்சாரம் எனப்படும் கடலுக்கு செல்கிறது. அது கடந்து செல்ல முடியாதது, ஏனெனில் அது நாற்றங்கள் எனப்படும் குழிகளை கொண்டுள்ளது. அது அவர்களின் கர்மாவால் பிறந்தது மற்றும் ஜிகள் எனப்படும் சுழல்களால் சூழப்பட்டுள்ளது. எனவே அதை தாண்டி செல்வது கடினம். இந்த நதியை சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்ற ஞானிகள் கடக்கிறார்கள். அவர்கள் அதை கடக்க தைரியம் கொண்டவர்கள். அவர்கள் அதை கடந்தால் அவர்கள் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு தூய ஆன்மாவாகி தூய்மையடைவார்கள். நல்ல புத்தியில் அடைக்கலம் புகுந்தால் அவர்கள் பிரம்ம உணர்வை அடைவார்கள். நீங்கள் எல்லா இருப்புகளையும் கடந்து மகிழ்ச்சியான ஆன்மாவாகி பாவமற்றவர்களாக மாறுவீர்கள். மலை உச்சியில் இருக்கும் ஒருவர் கீழே தரையில் இருப்பவர்களை பார்ப்பது போல கோபமோ மகிழ்ச்சியோ இல்லாமல் கொடுமையோ இல்லாமல் பாருங்கள். அப்போது நீங்கள் அனைத்து உயிரினங்களின் பிறப்பு மற்றும் இறப்புகளை காண்பீர்கள். அறிந்தவர்கள் அவர் எல்லா உயிரினங்களிலும் சிறந்தவர் என்பதை அறிவார்கள். நீதிமான்கள் ஞானிகள் ஆகியோரில் மிக பெரியவர். இதை சிறந்த மதம் என்று முனிவர்கள் அழைக்கிறார்கள். இது எங்கும் நிறைந்த சுயத்தை பற்றிய அறிவு. மகனே, நான் உனக்குச் சொன்னது அதை பின்பற்றும் ஒரு தூய ஆரோக்கியமான பக்தனுக்கு சொல்லப்பட வேண்டும். சுயத்தை பற்றிய இந்த ரகசிய அறிவு ரகசியங்களில் மிகப்பெரியது. நான் உனக்குச் சொன்ன இந்த அறிவு அனுபவிக்கக்கூடியது. பிரம்மம் பெண்ணோ ஆணோ அல்ல, அண்ணனோ அல்ல, அதற்கு துக்கமோ மகிழ்ச்சியோ இல்லை. இது கடந்த கால மற்றும் எதிர்கால அவதாரங்களின் ஒரு வடிவம். இதை அறிந்தால் ஒரு ஆணோ பெண்ணோ மறுபிறவி எடுக்க மாட்டார்கள். இந்த மதம் மறுபிறவி அடைவதற்காகவே பேசப்படுகிறது. மகனே, எல்லா மதங்களின் சாரத்தையும் நான் உனக்குச் சொன்னேன். அன்பும் கருணையும் கொண்ட ஒரு மகன் கேட்டால் நான் உனக்குச் சொன்ன இந்த அறிவை அவன் உனக்கு கற்பிக்க வேண்டும். பிரம்ம ஞானியின் அடையாளம். வியாசர் கூறினார், ஒருவர் மனம் மிக்க பொருட்களையும் சுவையான உணவுகளையும் தேடக்கூடாது. ஒருவர் இன்பத்தை தேடவோ அல்லது ஆபரணங்களால் தன்னை அலங்கரிக்கவோ கூடாது. ஒருவர் மற்றவர்களால் மதிக்கப்படவோ மற்றவர்களால் புகழப்படவோ பிரபலமடையவோ பாடுபடக்கூடாது. இதுவே ஒரு உண்மையான பிராமணரின் வழக்கம்.
அவர் குருவின் பக்தராக இருந்தாலும் பிரம்மச்சரியத்தின் மூலம் அனைத்து வேதங்களையும் படித்திருந்தாலும் ரிக் வேதம் யஜுஸ்தா மற்றும் சாமத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதன் காரணமாக அவரை த்விஜனமாக கருத முடியாது. அதற்காக அவரை த்விஜனமாக கருத முடியாது, அவராலும் முடியாது. அவர் யாருக்கும் பயப்படாதபோது, யாரும் அவருக்கு பயப்படாதபோது, ஆசை மற்றும் வெறுப்பிலிருந்து விடுபட்டபோது அவர் பிரம்மத்தில் இணைகிறார். எந்த ஒரு உயிரினத்தின் மீதும் தனது எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் எப்போதும் மோசமான உணர்வுகள் இல்லாதபோது அவன் பிரம்மத்துடன் இணைகிறான். உலகில் காமம் மட்டுமே கட்டு, இங்கே வேறு எதுவும் கட்டு அல்ல. ஏனென்றால் காமத்தின் கட்டுகளிலிருந்து விடுபட்டவன் பிரம்ம உணர்வுக்கு தகுதியானவனாகிறான். காமத்திலிருந்து விடுபட்ட ஞானி புகை போன்ற மேகங்களிலிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல எந்த களங்கமும் இல்லாமல் தைரியத்துடன் காலத்திற்காக காத்திருக்கிறான். ஆறுகள் வந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் தண்ணீரை நிரப்பினாலும் அசையாமல் இருக்கும் கடலைப் போல காமப் பொருட்கள் அனைத்தும் வந்து சேரும். காம இன்பங்களை விரும்புபவன் அல்ல, காம ஆசைகளால் விரும்பப்படுபவன். ஆனால் காம ஆசைகளை விரும்புவதில்லை. காமத்தை கைவிட்ட அந்த உடல் சொர்க்கத்திற்கு செல்கிறது. வேதங்களின் சாராம்சம் உண்மை, சத்தியத்தின் சாராம்சம் அறம், அறத்தின் சாராம்சம் தானம், தானத்தின் சாராம்சம் தவம், தவத்தின் சாராம்சம் துறவு, துறவின் சாராம்சம் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியின் சாராம்சம் சொர்க்கம், சொர்க்கத்தின் சாராம்சம் அமைதி. மனதில் உள்ள துக்கத்தை ஏக்கத்தால் எரிக்க வேண்டும், மகிழ்ச்சியின் குணத்தை விரும்ப வேண்டும், இது அமைதியின் சிறந்த அடையாளம். துக்கம் இல்லாதது, பற்று இல்லாதது, அமைதி, மனநிறைவு, பொறாமை இல்லாதது மற்றும் மகிழ்ச்சி இல்லாதது, இந்த 6 குணங்களை கொண்டவர் அனைத்து வழிகளையும் கொண்டவர் மற்றும் முயற்சியுள்ள மனிதர். நன்மையின் இந்த 6 குணங்களால் தான் உணர்ந்ததை 3 முறைகளால் உணர்ந்தவர் ஆன்மாவின் வெளியேற்றத்திற்கு பிறகும் அதன் நிலையை உணர்வார். அது குணம் என்று அழைக்கப்படுகிறது. செயற்கையான, கலப்படமற்ற, நிபந்தனையற்ற, பண்பாடற்ற மற்றும் உருவாக்கப்படாத ஆன்மீக சுயத்தை அடைந்தவர் வற்றாத மகிழ்ச்சியை அடைகிறார். மனதை எல்லா தொழில்களிலிருந்தும் விடுவித்து நிலை பெறச் செய்யும்போது கிடைக்கும் திருப்தியை சுயத்தை தவிர வேறு எதனாலும் பெற முடியாது. பணம் இல்லாதபோதும் உணவில் திருப்தி அடைபவன், நண்பர்கள் இல்லாதபோதும் நண்பர்களால் திருப்தி அடைபவன், வலிமை பெற்றவன், உயர்ந்த சாராம்சம் ஒரு வேதம் என்பதை அறிந்தவன், தத்துவ சிந்தனையில் மூழ்கி தனது புலன்களின் அனைத்து கதவுகளையும் மூடியவன் ஆத்மராதி என்று அழைக்கப்படுகிறான். உயர்ந்த சாராம்சத்தில் கவனம் செலுத்தி அனைத்து ஆசைகளையும் அழித்தவனுக்கு சந்திரனின் உடலுக்கு வருவது போல எல்லா பக்கங்களிலிருந்தும் மகிழ்ச்சி வருகிறது. அனைத்து உயிரினங்களையும் ஜட குணங்களையும் துறந்த முனிவரின் துக்கம் எளிதில் நீங்கும், சூரியனிடமிருந்து இருள் நீங்குவது போல. செயல்கள் மற்றும் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனும் பொருட்களின் கரைகளிலிருந்து விடுபட்டவனுமான பிராமணன் பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றால் தீண்டப்படுவதில்லை. அவர் அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு சமநிலையில் இருக்கும்போது, உடலில் இருக்கும்போதே புலன்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் கடந்து செல்கிறார். காரணத்தையும் கடந்து சென்றவர் உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டார், எனவே மீண்டும் நிகழாது. மகாபாரதம் 14 தொடர்ச்சி.